இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் உங்கள் டெய்லி பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறேன்னா என்ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வண்டியில் சுத்தமாக பிக்கப் இல்லைனா கிளச் பிளேட் மாற்றுவாங்க. செல்ஃபில் வந்து டக்கு டக்குன்னு சவுண்டு வரும், அதுக்கு ஒன் வே கிளச்சு மாற்றுவாங்க. நான் இந்த ஒரே வீடியோவில் 2 பொருளையும் நான் மாற்றுறேன். இப்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்கள் வீடியோ உங்களுக்கு புரியும். நான் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ ஆயில் இறக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கீழே மொத்தமாக நெட்டும் அந்த 8 நெட்டும் ரெண்டுமே கட்டிச்சு, ஆயில் இருக்காச்சு. இப்போ கீரை கட்ட போகிறோம். கியர் லிவரு போர்டு கட்டி அப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அந்த கீரை அப்படியே வரும். இல்லை ரொம்ப ஹார்டாலாம் இருக்காதீங்க. அவ்வளோதான், கீரை எடுத்தாச்சு. இப்போ இந்த கேஸில் இருக்க ஒரு 8 போல்டு இருக்குது, 8ஆம் நம்பர் போல்டு. அது எப்படி கட்டணும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் புட்ரஸ்ட் இருக்குது, அந்த புட்ரஸ்ட்டை கட்டிங்க. புட்ரஸ்ட் கீழே பார்த்தீங்களா 14-15 ஸ்பேனர் ரிங்ஸ் வச்சுன்னு இது கட்டணும். புட்ரஸை கட்டினா தான் இந்த கேஸை நம்ம வெளில எடுக்க முடியும். பாருங்கள், போல்டு கட்டியாச்சு. இப்போ நம்ம புட்ரஸ் அப்படி செக் பண்ணால் கையிலே வந்துடும். ஓகே, இப்போ எவ்வளோ கேஸ் க்ளீனாக தெரியுது. கிக்கரை கட்டியாச்சு, கீர் லிவரை கட்டியாச்சு, புட்ரஸை கட்டியாச்சு. இப்போ இருக்க சுற்றி 8ஆம் போல்டை கட்ட போகிறோம். என்ஃபீல்டுக்கு மொத்தம் ஆயில் போல்டு கீழே 3 இருக்கும். அது கட்டால் பார்த்துங்க. ஒன்று 19ஆம் நம்பரு, ஒன்று 8ஆம் நம்பரு, இன்னொன்று 13ஆம் நம்பர். இந்த 3 போல்டு கட்டினா தான் ஃபுல் ஆயில் இறங்கும் கீழே உங்களுக்கு. ஆனால் ஆயில் ஊற்றுறது ஒரே சைடில் ஊற்றினா போகிறோம். எதுங்களா ஆயில் இறங்குது. இது 13ஆம் நம்பரு டாப் நட்டு. இது கிளச்சு கேபிள் வண்டி லூஸ் பண்ணாதீங்க. கிளச்சு கேபிள் அப்படியே டைட்டாகவே இருக்கட்டும். போல்டை கைட்டு கிளச்சை பிடிச்சாவே கிளச்சு கேஸு தானாக ஓப்பன் ஆகிடும். கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த போல்டு தான் மொத்தம் 8 இருக்கும். அதில் சைஸை கரெக்டாக பார்த்துங்க. ஓகே, எல்லாம் போல்டையும் கட்டியாச்சு. இப்போ நான் மாற்றுறது ஒன் வே கிளச்சும் கிளச்சு பிளேட்டும். ஓகேங்களா? இப்போ ஒன் வே கிளச் எப்படி கட்டுதுன்னு பார்க்குறேன். நான் ஒன் வே கிளச் எதுக்கு மாற்றுறோன்னா செல்ஃப் போடும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு வரும், அப்படி உடஞ்ச மாதிரி சவுண்டு வரும் டமாட்டமான்ட்டு. அதுக்காக அந்த ஒன் வே கிளச் மாற்றுறோம். பிக்கப் சுத்தமாக வண்டியில் சரியில்லைன்னா கிளச்சு பிளேட்டு மாற்றுறோம். ரெண்டும் ஒரே வேலையை தான் இருக்க போகுது. பாருங்கள், இப்போ கேஸ் எல்லாருக்கும் எல்லாமே கட்டியாச்சு. இப்போ கிளச்சை பிடிச்சவொன்னே பாருங்கள், கிளச்சு அது இருக்குல்ல, இதை கொஞ்சம் இது பண்ணணும். இது ஷேக் பண்ணும்போது கிளச்சு மாதிரி பிடிக்கும்போது கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது எதுங்களா கேஸு இப்போ அப்படியே கட்டிடலாம். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, கிளச்சு பிளேட் இதுதான் நம்ம செல்ஃப் மோட்டருக்கு சவுண்டு வருது. பார்த்தீங்களா, அந்த இது பாட்டம் இது பேர் ஒன் வே கிளச்சு. இது கிளச் செல்ஃபு போடும்போது டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு வந்துச்சிங்கன்னா இதை மாற்றணும். பிக்கப் கம்மியாக இருந்தால் இந்த பிளேட்டை மாற்றணும். பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கட்டுறேன்ட்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த கேம் செயின் டென்ஷனர். இது டென்ஷனர் கீழே இந்த 10ஆம் நம்பர் போல்டு ஒன்று இருக்கும், அதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிட்டு இங்கே தான் ஸ்டாப்பர் வைக்கணும். அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த போல்டு லூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது லூஸ் பண்ணுங்க. லூஸ் பண்ணால் தான் அந்த செயின் பேடுக்கு உங்களுக்கு லூஸ் ஆகும், கீழே இறங்கும் செயின். ஓகேங்களா? இதான் டென்ஷனர். இதான் டென்ஷனர் எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். அலன் கீ போல்டு வரதுக்கு இப்போ கட்டினோன்னே கொஞ்சம் கீழே பார்த்தீங்களா செயின் இறங்குச்சுல. இப்போது கீழே செயின் இறங்கினா தான் உங்களுக்கு இது ஃப்ரீயாக இருக்கும், இது கட்டுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாரு என்ன பண்ணுறேன்.
இதை பார்த்தீங்களா, இதுதான் கிளச்சு ஸ்டாப்பர். இது வந்து 2 வீலும் சுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை கரெக்டாக வைக்கணும். இதை வச்சு தான் நம்ம கிளச்சே கட்ட முடியும். இல்லைன்னா 2மே சுற்றினே இருக்கும், நம்ம கிளச்சே கட்ட முடியாது. இது எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இப்போது ஈஸியாக வைக்கலாம். சரிங்களா, எப்படி உள்ள செட் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போது இதில் இருக்க 6 போல்ட்டையும் கட்டணும். ஒரே போல்ட் டக்குன்னு கட்டி எடுத்துடாதீங்க. 6 போல்ட்டையும் ஒரே சேமாக கட்டணும். இது உள்ள 6 ஸ்ப்ரிங் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, போல்டு கட்ட அந்த ஸ்ப்ரிங் அப்படியே வெளில வருது. சேமாக போல்டை கட்டணும். லேட்டும் பெண்ட் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு. இதுக்கு 10ஆம் நம்பர் போல்டு அது. ஓகேங்களா, இது ராயல் என்ஃபீல்டு 350 கிளாசிக்கு. என்ஃபீல்டு கொண்டு தான் இந்தமாதிரி செட்டிங் கொடுப்பாங்க. இது 100cc 150க்கெலாம் இந்தமாரி இருக்காது, வேறு மாரி இருக்கும். என்ஃபீல்டு கொண்டு தான் 1 வே கிளச்சு பிளேட் எல்லாம் ஒரே சைடு வருது. தெரியுதுங்களா, லெஃப்ட் சைடு வரும். ஓகே, இப்போ தெரியுதுங்களா, ஸ்ப்ரிங்கு 6 ஸ்ப்ரிங்கு. ஓகே, இப்போது கேடிசி தெரியுதுங்களா, இவ்வளோ பெரிய ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கை இப்போ 6த்தையும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்டை நம்ம கட்டணும். ஓகே, இந்த சென்டர் நெட் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம கட்டணும். இப்போது நெட்டு கட்டும்போது ஸ்டாப்பர் அங்கேயே இருக்கட்டும். இந்த சைஸ் வந்து 24 நெட்டுங்க. அது இப்போ கேட்டு பாருங்கள், பெட்டு வச்சு கேட்டுங்க. ரிங்ஸ்லாம் போடக்கூடாது, பெட்டு இதுங்களா. ஸ்டாப்பர் அங்கே வச்சதால இந்த நெட்டெலாம் ஈஸியாக கட்டணும். உங்களுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். உள்ள ஒரு வாஷர் இருக்குது, அந்த வாஷர் அப்படியே எடுத்துருங்க. ஓகே, இப்போது கிளச்சஸ் அசம்பிளி அப்படியே வெளில எடுக்கலாம். அப்படியே ஒரு பக்கம் ஷேக் பண்ணி எடுங்க. தெரிஞ்சுதான் எந்த லைன்லேருந்து வந்திருக்குன்ட்டு. ஓகே, கிளச் அசம்பிளி கட்டியாச்சு. இப்போது இது கிளச்சு பெல். இது இப்போ கிளச் அசம்பிளி நம்ம எப்படி ரெடி பண்ணிட்டு இதில் மாட்டுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. கிளச்சு அசம்பிளி கட்டினோடனே இங்கே பார்த்தீங்களா, இந்த பெல்லு வந்து எவ்வளோ கேப் இருக்குது, இங்கே கேப் இல்லை. இது எப்படி உட்கார வைக்கணும்னா, கிளச்சு நம்ம அசம்பிளிலாம் பண்ணிட்டு அதில் ஒரு இதுமாரி இருக்கும், அதில் மாட்டினாவே இது கரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு சென்டராக செட் ஆகிடும். உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கிளச் அசம்பிளி கரெக்டாக இந்த 1 வே கிளச் இருக்குல்ல, இந்த ஸ்டாப்பர் பார்த்தீங்களா, ஸ்டாப்பர் அங்கே தான் இருக்கணும். அப்படியே இந்த 1 வே கிளச்சை லூஸ் பண்ணிங்கன்னா, இந்த போர்டை லூஸ் பண்ணால் 17ஆம் நம்பர் வரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த 24யும் அந்த 17யும் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. ஓகே, ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, போல்டை கட்டியாச்சு. இப்போ ஸ்டாப்பரை வெளில எடுத்துருங்க. இந்த ஷேக் பண்ண வந்துடும். உங்களுக்கு கிளச்சு பிளேட்டு 1 வே கிளச்சு ஒரே வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு, தனித்தனியாக போடல. ஓகேங்களா, இந்த கிளச் அசம்பிளி அப்படியே கட்டியாச்சு. இப்போது இதான் 1 வே கிளச்சு வர இடம். இது எதுக்குன்னா, செல்ஃபு போடும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா, அதுக்காக இதை மாத்திரம் பிக்கப்புக்காக இந்த கிளச்சு பிளேட்டை மாற்ற போகிறோம். ஓகேங்களா, ஒரு பெரிய வாஷர் இருக்கும், அதை மாற்றுங்க. பார்த்தீங்களா, கிளச்சு பிளேட்டில் 1 வே கிளச்சு ஒரே செயினில் இருக்குது. அப்படியே செட்டாக வந்துடும். அப்படியே உங்களுக்கு அப்படியே இப்போ செட்டாக மாட்ட போகிறோம். மாட்டுறதும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், வேலை கஷ்டமாக இருக்கும். அதையும் காமிச்சிடுறேன். இதாங்க புதுசாக 1 வே கிளச்சு. இது நடுவில் ஒரு பேரிங் இருக்கும் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி காமிங்க. இது இப்படி திருப்புனா இப்படி வந்துடும்.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேரிங் இது. இந்த பேரிங் கூட தனியாக மாற்றலாம். ஆனால் தனியாக மாற்றினீங்கன்னா ஒரு 6 மாதம் திரும்பி அந்த நாய்ஸ் வந்துடும். மாற்றது நம்ம செட்டாக மாற்றிடணும் அப்படியே. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்க மாட்டுறது இது. அவ்வளோதான், இது லாக் ஆகிடும். இது பழசு எடுத்துட்டோம் இப்போது. ஓகே, இதுதான் பழசு. இது இதில் இருக்க பேரிங் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ புதுசாக எடுத்து அதில் அசம்பிள் பண்ண வேண்டியதாக. இப்போ புதுசு மாட்டுறோம் பாருங்கள். இதில் இந்த ஸ்ப்ராக்கெட் மாரி இருக்குது. கரெக்டான செயின் அப்படியே உட்கார வச்சுட்டு இந்த கிளச்சை அப்படியே பிடிச்சி நம்ம எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்டணும். ஃபஸ்ட்டு ஒன்று கிளச்சை உட்கார வைங்க. கொஞ்சம் ஷேக் பண்ணி உட்கார வைக்கணும் இது. ஓகே, இப்போ ஷேக் பண்ணோன்னே கரெக்டாக அந்த இதில் உட்காந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இது கீழே ஒரு பேடு ஒன்று வருதுல்ல, அந்த பேடு கரெக்டாக பாருங்க. அந்த பேடு இல்லைன்னா செயின் லூஸாக இருக்கும். இப்போ இது கட்டின மாதிரி அந்த போல்டு இதில் போட வேண்டியதான். இது 17 நம்பர் போல்டு. இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணுங்க, கொஞ்சம் கூட லூஸாக இருக்கக்கூடாது. செல்ஃபு நாய்ஸுக்கு இதை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். பேரிங் மாற்றாதீங்க, செட்டாக மாற்றுங்க. இதை டைட் பண்ணுங்க, அவ்வளோதான். என்ஃபீல்டு பார்க்குறது பெரிய வண்டி தான், ஆனால் வேலை பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம புதுசாக அசம்பிளி மாற்ற போகிறோம், கிளச் அசம்பிளியை. இவங்க ப்ரெஷர் பிளேட் இது. ப்ரெஷர் பிளேட் இது. இது சென்டர் கிளச் இது. ஓகே, இது சென்டர் கிளச் இது. இப்போ கிளச்சி பிளேட்டு பாருங்கள். கிளச்சி பிளேட்டு ஸ்டீல் பிளேட் எல்லாம் ஒரே செட் அப்படியே வந்துடும். அது நார்மலாக இருக்கிற வண்டியோட மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தா. இல்லைங்களா, ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இதே ஒரு பிளேட்டுக்கு மேலே ஒரு பிளேட்டு நம்ம இது ஸ்டீல் பிளேட்டை வைக்கணும். அது காமிக்கிறேன் இப்போது. இது நம்ம பழைய பிளேட்டு. இதில் என்ன செட்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா க்ளீனாக. ஒரு கிளச்சி பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு, அப்படியே ஒன்று ஒன்றா மாற்றி வைக்கணும். ஒரே ஆர்டராக வைக்கணும். இது எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள். மேலே இருக்கிற அழுத்தினாவே ஈஸியாக வெளில வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ப்ரெஷர் பிளேட்டு, இது கிளச்சி பிளேட்டு, திருப்பி ஒரு ஸ்டீல் பிளேட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட் வருது. இது உள்ளே நீங்கள் செட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அந்த லாக் பல்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கரெக்டாக இறங்கிடாது. ஸ்டீல் பிளேட்டுங்க அது எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம். இது ஆயில் இருந்ததால கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக போடும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ எல்லாமே கட்டியாச்சு. இப்போ எதுக்கு இது மாத்திரம்னா, இங்கே பார்த்தீங்களா லைனு, இந்த லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுமாரி இருந்தால் இது போயிடுச்சுன்னு அர்த்தம், சுத்தமாக போயிடுச்சு இது. இப்போ நீங்கள் பிளேட் ஒன்றையும் மாற்றினீங்கன்னா திருப்பி அந்த பிளேட்டு திரும்பி வீக் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் செட்டாக மாற்றினீங்கன்னா நல்லது உங்களுக்கு. அசம்பிளியாக மாற்றுங்க, இதனால நல்லாயிருக்கும். இவ்வளோ செலவு பண்ணுறோம், நல்லாயிருக்கும் வண்டி. இது புதுசு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு நான் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்தமாரி இருந்தால் தான் உங்களுக்கு வச்சு நல்லா டைட்டாக பிடிக்கும். பிக்கப் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பழசே போட்டிங்கன்னா வேஸ்ட்டு, பிளேட் மாற்றதே வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. செட்டாக மாற்றுங்க. என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செட்டாக தான் மாற்றணும். பொருளை வாங்கும்போது எல்லா பொருளும் ஒரிஜினலாக வாங்குங்க. டூப்ளிகேட்டுங்க இதுக்கும் ஒரு 100 ரூபா 150 ரூபா அப்படி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு ஒரிஜினல் போட்டிங்கனாவே வண்டிக்கு லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்மூத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, க்ளீனாக இருக்கும். ஒரிஜினலே போடுங்க. டூப்ளிகேட் பொருள் வந்து எந்த வண்டியில் போடவே போடாதீங்க. 0% அந்த கம்பெனியில் போய் வாங்கினாவே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா. இப்போ சென்டர் கிளச்சு புதுசு இது. இதை எப்படி நாங்கள் கிளச்சி பிளேட்டை மாத்திரம் பாருங்கள். 1 by 1 வைக்கணும். ஃபஸ்ட்டு கிளச்சி பிளேட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு. மொத்தம் 5 பிளேட்டு வருங்க இதுக்கு. அவ்வளோதான். ஒரு ஸ்டீல் பிளேட்டு. அது தெரிஞ்சுங்களா கேப் கேப்பாக எவ்வளோ ஈஸியாக உள்ள இறங்கிது பாருங்கள். அப்படி தான் இருக்கும். கிளச்சி பிளேட்டுக்கு அதுமாரி வராது, ஸ்டீல் பிளேட்டுக்கு தான் அப்படி வரும். தெரிஞ்சுங்களா. அது கரெக்டாக திருப்பி அந்த கேப்பில் வச்சு உட்கார வைக்கணும். ஓகேவா. அப்புறம் பிளேட்டு, அப்புறம் பிளேட்டு. ஓகே, கடைசி ஒரு பிளேட் வந்துச்சுங்களா. ஓகே, இதுக்கு மேலே அந்த ப்ரெஷர் பிளேட்டை வச்சு லாக் பண்ண வேண்டியதான்.
அது கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் உட்கார வைக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. கிளச் அசம்பிளி பண்ணியாச்சு. இப்போது திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் அது. ஓகே, ஃபஸ்ட்டு மாரி பார்த்தீங்கன்னா அந்த பழைய பிளேட்டு காமிச்சிடும், அதேமாதிரி புது பிளேட்டே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து அப்படியே இங்கே மாட்ட வேண்டியதான். இப்போது இதில் மாட்டும் போது இந்த பெல்லில் இந்த ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், பிளேட்லேயே வரும் அது. அந்த ஹோல்ஸும் இந்த ஹோல்ஸும் கரெக்டாக செட் ஆகிடணும், ஈஸியாக உள்ளே போயிடும். லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே இவ்வளோ தள்ளிங்கன்னா கரெக்டாக உட்காரும். எதுங்களா மேலே அந்த ஹோல்ஸு இங்கே பார்த்தீங்களா 3 பிளேட்டு உள்ளே போயிருக்கு. இதேமாதிரி லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டாக உள்ளே எடுத்துங்க. ரொம்ப ஹார்டாலாம் எடுத்தாதீங்க, லைட்டாக ஷேக் பண்ணால் உள்ளே போய்டும் அப்படியே. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா 5 பிளேட்டும் உள்ளே போயிடுச்சு. எடுத்துங்களா இங்கே 5 பிளேட் உள்ளே போயிடணும். இதையும் கரெக்டாக ஷேக் பண்ணுங்கள். அப்படியே ஷேக் பண்ணி கரெக்டாக உட்காந்துடும் உள்ள. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவை, அப்படியே ஈஸியாக உட்கார வைக்கலாம். இப்போ முதல்ல நம்ம கட்டின மாதிரி இங்கே ஒரு வாஷர் ஒன்று வரும், அதுக்கு அந்த 24 நம்பர் நெட்டு வச்சு போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இது இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வாங்கி வச்சிங்க. இது புல்லர்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். சுற்றிலாம் வச்சு எதுவுமே கட்டக்கூடாது. இதில் ஒரு வாஷர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஒரு நெட்டு ஒன்று. இதுக்கு கிளச்சு புல்லர் என்ஃபீல்டு கேட்டால் தருவாங்க. எல்லா வண்டிக்கும் கிளச்சு புல்லர் கிடைக்கும். என்ஃபீல்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், 6 ஹோல்ஸ் வச்சு வரும். அது இது லைட்டாக கொஞ்சம் டைட் பண்ணுங்க. அது அதுக்கப்புறம் புல்லர் வச்சு ஃபுல் டைட் பண்ணணும். முக்கியமாக வந்து டூல்ஸு. இப்போ புல்லர் நம்ம இதில் மாட்ட போகிறோம். இதில் இந்த 6 ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த 6 ஹோல்ஸ் புல்லர் வருது. இதை என்ன பண்ணோம், ஒரு சைடில் வந்து கரெக்டாக பிடிக்கணும். அப்போது இது இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெட்டை டைட் பண்ணோம். அப்போ தான் பிளேட் உள்ளே சுற்றாது உங்களுக்கு. சரிங்களா? ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பிளேட் இது, அதனால் ஃபுல் டைட் பண்ணணும். ஒரு போல்டு செக் பண்ணும்போது இப்போ 10 வாட்டி செக் பண்ணுங்கள், போல்டு எல்லாம் டைட்டாக இருக்கணும். ஓகேவா? டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த புல்லர் எடுத்தாச்சு. இப்போ இந்த 6 ஸ்ப்ரிங்கை போட்டு அந்த பிளேட்டை டைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கட்டின மாதிரியே இந்த 6 ஸ்ப்ரிங்கை அப்படியே இதே போட போகிறோம். இதுங்களா ஸ்ப்ரிங்கு? இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டுறதாங்க ரொம்ப கஷ்டம் இது. ஏன்னா இதுக்கு போல்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம அழுத்தி போடணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு சைடு உட்காந்துச்சுனாவே இன்னொரு சைடு ஈஸியாக உட்காந்துடும். எதுங்களா இப்படி வச்சு கொஞ்சம் அழுத்தி தான் போடணும் இது. ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த போல்டு எவ்வளோ இதில் இருக்குது பாருங்கள், கேப் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங்கை அழுத்தி அந்த போல்டை கரெக்டாக இந்த ப்ரெஷர் பிளேட்டில் டைட் பண்ணணும். ஓகே, இப்போ அழுத்தி மாட்டியாச்சு. இதை உள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கையும் கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். மேலே கீழே ஏறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இது ஆப்போசிட் மாதிரியே டைட் பண்ணுங்க. ஒரே சைட் டைட் பண்ணாதீங்க. இந்த பிளேட்டை நல்லா அழுத்தினா தான் கரெக்டாக உட்காரும். மேலே ஒரு போல்ட்டு 2 மரம் ஏறிச்சுனா போகிறோம், ஈஸியாக உங்களுக்கு எல்லாம் போல்ட்டு டைட் பண்ணிடலாம். உங்களுக்கு இது மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. இந்த பிளேட்டை உள்ளே அழுத்துறதுக்கு தனியாக டூல்ஸ்லாம் கிடையாது, நம்ம தான் கைத்தி அழுத்தணும். ஒருத்தர் முன்னே இன்னொருத்தர் அழுத்தி பிடிச்சி டைட் பண்ணுறாங்க அது. ஆனால் கண்டிப்பாக 2 பேர் தேவை இதுக்கு, இந்த பிளேட்டை வண்டி உட்கார வைக்கிறதுக்கு. இப்போ டைட் பண்ண அப்படியே எல்லாம் உள்ளே பண்ணி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் போலும் டைட் பண்ணியாச்சு. எல்லாம் ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே அலுமினியம் பீஸு, அதனால தான் சொல்கிறேன் ஆப்போசிட்டாக பண்ணுறது. ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் ஏற்றினீங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிரும். ஓகே, இப்போ இந்த 6 போலும் டைட் பண்ணியாச்சு. இதுக்கு சென்டராக என்ன வரும் தெரியல, ஏற்கனவே சின்ன ஒரு பேரிங் ஒன்று வரும். இந்த பேரிங் நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டும் போதே காமிச்சிருப்பேன். அதை காமிக்கலாம், திரும்ப காமிக்கிறேன். அது இந்த பேரிங்கில் ஈஸியாக உட்காந்துரும். டோர் மாரி தான் இருக்கும், அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகேங்களா? இது எதுக்குன்னா நம்ம கிளச்சை பிடிக்கும்போது இது வழியாக தான் ஆயில் உள்ளே போகும். இன்ஜினுக்குள்ளே கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு போகிற இடம் இதுதான், இது ஆயில் தான். ஓகேங்களா? இது வழியாக தான் ஆயில் உள்ளே போயிட்டு இன்ஜின் விட்டு மேலெலாம் போவோம். நல்லா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அந்த இடம். இது டென்ஷனர், நம்ம எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்ட போகிறோம். ஓகே, இது டென்ஷனரு. ஃபஸ்ட்டு காமிச்சது கட்சி பட்டன் அது. ஓகேங்களா? இது எப்படி கட்டணுமோ அப்படியே தான் மாட்டணும். இதை மாட்டோமோ நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல இதை நெட்டை போடலாம். இது
கிளச்சு பட்டனை போடணும். கரெக்டாக அந்த பட்டனை உள்ளே போடணும். இதுங்களா நம்ம கிளச்சை பிடிக்கும் போது அந்த பட்டன் கொஞ்சம் வெளில வரும், ஆயில் உள்ளே போகும். ஃபில்டரான ஆயில் உள்ளே போகும், நல்லா க்ளீனான ஆயில். ஓகேங்களா, அதை பார்த்துக்கலாம். இப்போது டென்ஷனரை மாட்ட போகிறோம். டென்ஷனர் மாற்றும் போது செயினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேடு இருக்குல்ல, அந்த பேடு டென்ஷனுக்கு கீழே போடும்போது பேடு மேலே போகும். மேலே போயிச்சா பேடு? வண்டியில் டென்ஷனர் முக்கியங்க, அது கரெக்டாக மாட்டுங்க. கொஞ்சம் தப்பாக மாட்டினாவே நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இன்ஜின் நாய்ஸ் இல்லை, டென்ஷன் நாய்ஸ் இருக்கும். டிக்கி 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 டிக்கின்னு ஒரு சவுண்டு வரும். அதை நம்ம வால்வெலாம் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட அந்த சவுண்டு போகுது. ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம டென்ஷனை மாற்ற வேண்டியதான். ஏற்கனவே கட்டின மாதிரி அலன் கீ போல்டு ஒன்று வரும், அதில் 2 வரும். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. அப்படியே மாட்ட வேண்டியதான். பார்த்தீங்களா, அலன் கீ போடுறேன். அந்தந்த டூல்ஸு கரெக்டாக வச்சு கட்டுங்க. சுற்றி பஞ்சம் தட்டி கட்டுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. டூல்ஸு முக்கியம். ஒரு டூல்ஸ் நேம் சொல்லி தான் எல்லாத்தையும் பண்ணுறேன். அதனால் நீங்கள் கரெக்டாக டூல்ஸை வாங்கிட்டு கட்டுங்க எது இருந்தாலும். இதுக்கு ஒரு மீடியம் டைட் பண்ண போகிறோம். ஓகேல, இப்போ டென்ஷன் மாட்டியாச்சு. இப்போது பேடு மேலே வந்துச்சு. ஒன் வே கிளச்சையும் மாற்றியாச்சு. டச்சு பிளேட் அசம்பிளி ஃபுல்லாக மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, பழைய மாதிரி கேஸ் எடுத்து மாட்ட போகிறேன். இப்போது இந்த பேடு ஒரு செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த பேடையும் கட்டலாம். பதுல நெட்டாக கட்டினா பேடை கட்டலாம். பேடை இல்லாமல் கட்ட வேணாம். டென்ஷனாக கட்டினாவே பேடை கீழே இறங்கிடும். உங்களுக்கு செயின் கட்டாக இருக்கும். இப்போ செயின் பாருங்கள், அவ்வளோ டைட்டாக இருக்கு பாருங்கள். இருக்குதுங்களா, இந்த டைட் இருக்கணும். இது லூஸாக இருக்கக்கூடாது. இது கடைசியாக ஸ்டாப்பர் வச்சு ஒன் வே வச்சா டைட் பண்ணுவோம். ஃபுல் டைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, அதுவும் டைட் பண்ணியாச்சு. இந்த போல்ட்டையும் டைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கேஸை மாட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது வேலை. கேஸை மாட்டுற பாருங்கள். இது வந்து கிளச்சி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கேஸ் கட்டு வராது. ஆனால் கேஸ் கட்டு தனியாக கிடைக்குது. இதை நீங்கள் எதனா சொர்ணிக்கிட்டு டேமேஜ் பண்ணால் தான் இந்த கேஸ் கட்டு போடணும். ஓகேங்களா, இது இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது முக்கியமாக சொல்லணும். இந்த பட்டன் வந்து அப்படி திருப்பி கீழே வைங்க, கரெக்டாக ஷேமாக. சரிங்களா, அந்த பட்டனை கீழே வச்சா தான் கேஸ் போய் கரெக்டாக உட்காரும். நீங்கள் இப்படி வச்சு உட்கார வச்சிங்கன்னா கண்டிப்பாக கேஸ் உட்காராது, தட்டினே இருக்கணும், கேஸ் டேமேஜ் ஆகிடும். அதனால் கீழே வைங்க பட்டன், இப்படி கரெக்டாக சேமாக வைங்க. ஓகேவா, சேமாக இருக்கா? இப்போ கேஸ் எடுத்து மாட்ட வேண்டியதான். ஓகே, இப்போ எல்லாமே செட்டாக மாட்டியாச்சுங்க. இப்போ வந்து இந்த பேக்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் வராது. ஆனால் தனியாக கேட்டால் கொடுப்பாங்க. என்ஃபீல்டு பேக்கிங் இருக்குது, இந்த கிளச்சி பேக்கிங்கு. நம்ம கிளச்சி பேக்கிங் போகிறதில்ல. இப்போது நம்மளுக்கு திடீர்னு ஆயில் லீக் ஆகிடுச்சுன்னா பேக்கிங் போட்டு அது டவுட்டாக இருந்தால் ஒன்றும் இல்லை, இந்த பேஸ்ட்டு வாங்கி இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸில் அப்படியே பேஸ்ட் லைட்டாக போட்டு மாட்ட வேண்டியதான். நீங்கள் கடையில் கிட்டவே இந்த பேஸ்ட்டு கொடுத்துருவாங்க. 666 கிட்டவே கொடுப்பாங்க பேஸ்ட்டுனாவே. இந்தமாரி போட்டு லைட்டாக போடும், ரொம்பலாம் போடாதீங்க. ஒரு இதில் போட்டு நம்ம கையில் அப்படியே தடவிட்டு போட வேண்டியதான். இதுக்கு பேஸ்ட்டு பேக்கிங் எதுவுமே போட தேவையில்ல. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது திருப்பி ஆயில் லீக் ஆகக்கூடாது, இந்த பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லது. அடுத்தபடி கட்டும்போது ஈஸியாக தான் இருக்கும். அது பேஸ்டெல்லாம் போய் டைட்டெல்லாம் ஒட்டிக்காது. கட்டி அந்த கிளச்சை பிடிச்சாவே டப்புன்னு இந்த கேஸு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இதுமாதிரி லைட்டாக, ரொம்பலாம் போடாது, லைட்டாக போட போகிறோம். இந்த பேஸ்ட் எதுக்கு போடுறோம்னா சுத்தமாக ஆயில் லீக்கே வராது உங்களுக்கு. கேஸ் எதுனா சின்ன டேமேஜ் இருந்தால் கூட இந்த பேஸ்ட்டு போய் இதாகிடும், கவர் ஆகிடும். அப்படியே இந்த பேஸ்ட் இதை உட்காரோம். ஓகே, இப்போ பேஸ்ட்டு போட்டாச்சு. அப்படியே கேஸ் எடுத்து மாட்ட வேண்டியதான். அந்த பட்டன் கரெக்டாக சொன்ன மாதிரி கரெக்டாக உட்கார வைங்க. இப்போ லைட்டாக எதுங்களா கீர் போகிற இடம், அவ்வளோதான். ஓகே, பக்கா சரியாச்சு பாருங்கள். இது நம்ம கரெக்டாக மாட்டணுமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆமாம் இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஓப்பன் ஆகும். தெரியுங்களா, இப்படி ஓப்பன் ஆகும். அப்போ கிளச்சி பட்டன் நம்ம கரெக்டாக உட்கார வச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு என்ஃபீல்டுக்கு கிளச்சி பிளேட்டு இப்படி மாத்திரம் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஈஸின்ட்டு. அதே ஒன் வே கிளச்சு அதே மாதிரி தான். செல்ஃப் நாய்ஸ் எதனா வந்துச்சுன்னா, கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மோட்டர்லாம் செக் பண்ண தேவையில்ல. இந்த டக்கு டக்குன்னு சவுண்ட் வந்தாவே கண்டிப்பாக ஒன் வே கிளச்சு தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட்டின மாதிரி 8 போல்டு எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்கும். அப்படியே போட வேண்டியதான். இதுக்கு ஆப்போசிட் மாதிரி டைட் பண்ணணும்.
ஓகே பக்காங்க, அவ்வளோதாங்க. இப்போது டைட் பண்ண வேண்டியதான். கீழே டைட் பண்ணால் மேலே டைட் பண்ணணும். லைனாக டைட் பண்ணாதீங்க, ஆப்போசிட் டைட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் கேஸ் கரெக்டாக போய் உட்காரும். கிளச்சு பிளேட்டு, ஒன் வே கிளச்சு இதெல்லாம் ரேட் அதிகம். அதே உங்களுக்கு ஒரு 8000 ரூபா கிட்ட வந்துடும். ஓகே, ஒன்றுக்கு 2 வாட்டி செக் பண்ணிங்க போல்டில் டைட்டாக இருக்கான்ட்டு. இதையும் ரொம்ப டைட் பண்ணாதீங்க, இது அலுமினியம் கேஸ் தான் வரும், அதனால் மீடியமாக. ஓகே முடிச்சிச்சு. இப்போது இந்த கியர் லிவர் இருக்குது, அதையும் பார்த்துங்க. கீழே இருக்க நம்ம டென்ஷன் இப்போ கட்டணும் பார்த்தீங்களா, 10ஆம் நம்பர் போல்டு, அதையும் டைட் பண்ணுறோங்க. டைட் பண்ணியாச்சு அதையும். இப்போ கியர் லிவரை மாட்ட வேண்டியதான். கியர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு உங்களுக்கு. அவ்வளோதான், கியர் லிவர் போடாச்சு. 10 போல்டு கீழே வரும், கீழே போட்டு டைட் பண்ண வேண்டியதான். போல்டு போடும்போது கோல்டு ஏற்றும் போது டைட்டாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் லைட்டாக கீழே ஷேக் பண்ணுங்கள், டைட்டாக. ஓகே, இப்போ போல்டு போட்டாச்சு. இப்போ இந்த புட்ரஸ்ட்டு கட்டணும் பார்த்தீங்கன்னா, இந்த புட்ரஸ்ட்டு கரெக்டாக போய் இதில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு நெட்டை ஒன்று போட வேண்டியதான். ஓகே, நெட்டு போட்டாச்சு. நெட்டு போட்டாச்சு. இப்போ திருப்பி நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி கீழே ஆயில் போல்ட்டு போட்டு இந்த 3 போல்ட்டையும் போட்டு ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கிளச்சு கேபிள் எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்ட வேண்டியதான். இருக்கிற மாட்டி தான் இருந்தது, அதுதான். கிளச்சை டைட் பண்ண வேண்டியதான். ஓகே சார், எல்லாம் மாட்டியாச்சு, எல்லாம் இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ ஆயில் வண்டி எப்படி ஊற்றுன்னு காமிக்கிறேன். இப்போ கேஸை மாட்டோம். கீழே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆயில் போல்ட்டு கட்டணுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 12ஆம் நம்பர் போல்ட்டை போடணும். அதில் காப்பர் வாஷ் வரும், காப்பர் வாஷ் வச்சு போடுங்க. அப்படி கிடையாது கொஸ்டின் கேட்குங்க. நான் கைப்பிடிச்சி ஒரு சைடு அந்த ஒரு போல்ட்டு போட்டோம். இந்த சைஸு பாருங்கள், இது ஃபில்ட்ரு இதிலே வரும். ஃபில்ட்ரு வச்சு 8ஆம் போல்ட்டு 2 வரும், அதுக்கு ரெண்டும் போட வேண்டியதான். நம்ம எப்படி கட்டணுமோ அப்படியே போட வேண்டியதான். ஓகே பார்த்துங்க, ஃபுல் டைட் இது. டியூப் வச்சு டைட் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. இது இன்ஜின் கேஸு சென்டர் போல்டு. இது கரெக்டாக வந்து 19ஆம் நம்பரு. இந்த போல்டு அங்கே போடணும். மொத்தம் 3 போல்ட்டையும் கரெக்டாக போட்டு ஃபுல் டைட் பண்ணுங்கள். இது 19ஆம் நம்பர் ஸ்பேனர் இருக்குது. ரிங்ஸு போடுங்க, ஸ்பேனர் போடாதீங்க. டைட் பண்ணியாச்சு. மேலே டிப்ஸ்டிக் இருக்கு பாருங்கள், அது கேட்டுங்க. இது அது வரும். ஓகே கேட்டாச்சு. இதில் தான் ஆயில் ஊற்ற போகிறோம். இப்போது இந்த வண்டிக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே சைடு தான் ஆயில் ஊற்றணும். இந்த கேஸ் 3 பிரியும். அது நீங்கள் ஆயில் போட்டு ஒரு அடி ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஆயிலிங் விட்டாவே 3 கேஸுங்க ஆயில் செப்பரேட் ஆகிடும் அப்படியே உங்களுக்கு. அதனால் ஆயில் ஒரு சைடு தான் ஊற்றணும். இதுக்கு 2 லிட்டர் ஆயில் வரும். அதுக்கு
இது கடையில் கடை தருவாங்க. என்ஃபீல்டு ஆயில் இருக்குது, மோட்டோ ஆயில் இருக்குது, சிந்தட்டிக் கூட போடலாம். ஓகே, ஆயில் ஊற்றும் போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா 3 போல்ட்டு. இது உள்ள தான் ஆயில் ஃபில்ட்ரு இருக்குது ஓகேங்களா. அந்த ஃபில்ட்ரு எப்படி மாற்ற காமிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது 8ஆம் நம்பர் போட்டு தான் வரும். ஆயில் மாற்றும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபில்டரை மாற்றணும், பழசேப்படாதீங்க. இதுக்கும் சின்னதாக உள்ள ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் உள்ள ஒரு ஓரிங்க 2 ஓரிங்க வரும். அதில் உள்ள பாருங்க ஆயில் ஃபில்டர் இருக்குது பாருங்கள். பழைய எப்படி இருக்குது, இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு. இது இவ்வளோ கருப்பாயிட்டு இருக்கு பாருங்களா. இது இப்போது நம்ம புதுசாக ஆயில் ஃபில்டர் போட போகிறோம். உள்ள நல்லா க்ளீனாக துடைச்சிருங்க ஃபஸ்ட்டு. கிளட்ச் பிளேட்டு போச்சுன்னா ஆயில் கலரே மாற்றோம். அதனால் துணி வச்சு நல்லா உள்ளே க்ளீனாக துடைச்சிட்டு, இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆயில் மாற்றும் போதெல்லாம் கண்டிப்பாக ஃபில்டர் மாற்றி ஆகணும். ஓகே, இதுதான் புது ஃபில்ட்ரு. இது கம்பெனிலே கிடைக்கிது, ஒர்க் ஷாப்பில் எங்கேயுமே கிடைக்கும். இதில் 2 ஓரிங் வருது ஓகேங்களா. இது புது ஃபில்ட்ரு. இது இப்போ என்ன கலர் இருக்குது பார்த்தீங்களா. இது ஓகே, இது அப்படியே போட வேண்டியதான். உள்ள ஓரிங் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஓரிங்க எவ்வளோ போடணும், சின்ன ஓரிங்க. இது உள்ள கையை வச்சு இது பண்ணால் கரெக்டாக உள்ள போய் செட் ஆகிடும். அப்படியே இது ரெண்டாவது. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா ஓரிங் தெரியுதா, அதுவே கரெக்டாக அப்படி மாதிரி உட்காரணும். அடுத்தது ஃபில்டர் போட மாட்ட வேண்டியதான். ஃபில்டர் அப்படியே உள்ள தள்ள வேண்டியதான். கரெக்டாக ஈஸியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓரிங் வரும், அது அப்படியே மேலே இருக்க வேண்டியதான். இந்த ஃபில்டர் மாதிரி இந்த கேஸை மாட்டும் போது இதுக்கு ஒரு ஓரிங், பெரிய ஓரிங் ஒன்று வரும். இது வெளி சைடில் வரும் ஓகேங்களா. இது ஈஸியாக உட்கார வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிப் பண்ணி மாட்டணும். மாட்டும்போது ஸ்ப்ரிங் இதாக இருக்கும், கொஞ்சம் அழுத்தி தான் மாட்டணும். இதுக்கும் போல்டு மாற்றி மாற்றி டைட் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணுங்க, ஏன்னா இங்கேருந்து கூட ஆயில் லீக் ஆகலாம். ஓகே, 3 ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு ஆயில் ஊற்ற வேண்டியதான். ஓகே, இப்போ ஆயில் ஊற்ற போகிறோம். இதுமாதிரி சின்ன புனல் ஒன்று வச்சுக்கின்னு கரெக்டாக 2 லிட்டர் ஆயில் வரும் இதுக்கு. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ டிப்ஸ்டிக்கை போட வேண்டியதான். போட்டு ஃபுல் டைட் பண்ணுங்க. ஓகேங்க, வேலையை முடிஞ்சது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஆயிலாம் ஊற்றியாச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நாய்ஸு கம்மியாக இருக்குது. செல்ஃப் நாய்ஸும் வராது போட்டால். இப்போ சூப்பராக இருக்கும் சவுண்டு. இப்போ நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக மாட்டலாம். உங்களுக்கு கிளச்சு பிளேட்டு 1 வே கிளச்சு. இந்த 1 வே கிளச்சு எதுக்கு மாட்டலான்னு இப்போ காமிக்கிறேன். இதுதான் 1 வே கிளச்சு. இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பெரிய தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்க பாருங்கள்,
இதில் சைடில் வேறு பேரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரிங்லாம் போயிடுச்சுன்னா தான் அந்த செல்ஃப் சவுண்ட் வரும், டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு இந்த 1 வே கிளச் எப்படி மாற்றணுன்ட்டு. அது பக்கத்தில் இருக்க செப்பரேட்டாக கிளச்சு பிளேட்டு. இப்போ ஒரே வீட்டில் ரெண்டு இதையும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. 1 வே கிளச் எப்படி மாற்றுறது, கிளச் பிளேட் எப்படி மாற்றணும் ஒரே இதில் காமிச்சிட்டேன். அதனால் கிளச் பிளேட் மாற்றுறவங்க கிளச் பிளேட் ஒன்று தனியாக மாற்றிக்கலாம், இந்த 1 வே கிளச் மாற்றுறவங்க தனியாக 1 கிளச்சை மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டனு இதுமாரிலாம் வெளில வரக்கூடாது. இது அடி வாங்கினது போனது, அதை போனது பழசு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் உங்களுக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு என்ஃபீல்டில் கிளச் பிளேட் எதுக்கு போகுதுன்னா, பிக்கப் சுத்தமாக இருக்காது, யூசேஜ் எல்லாம் கூட போகும் உங்களுக்கு. பிக்கப் சுத்தமாக கிளச் பிளேட் மாற்றுங்க. செல்ஃபில் நாய்ஸ் வந்துச்சுன்னா அந்த 1 வே கிளச்சு மாற்றுங்க. இது ஒன்றா தான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, தனித்தனியாக கூட மாற்றிக்கலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் உங்களுக்கு. டூல்ஸ் கரெக்டாக வச்சுங்க எல்லாத்துக்கும். அந்த கிளச்சு புல்லர்லாம் காமிச்ச பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.